வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு ராசி பலனை பார்த்திருப்போம். சில கிரக சேர்க்கையை பார்த்திருப்போம். ஆன்மீக தகவல்கள், கேள்வி பதில்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது 150 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான யோகம். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 6 யோகங்கள் அற்புதமாக ஒரே நாள்ல வருது. இந்த யோகங்கள் அப்படிங்கிறதே என்னன்னா, சில கிரக அமைப்புகள், சில யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஒன்றிணைவது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஒரு விசேஷ நாள்ல நிறைய விதமான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரத்துக்கு கிரகங்களின் ஒரு கூட்டு சங்கமம், ஒரு சங்கமத்தை தான் நம்ம அதிர்ஷ்ட யோகங்கள்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஒரு யோகங்கள் ஒரு நாள்ல வந்தாலோ அல்லது ஜாதகத்துல இருந்தாலோ அவங்களே வாழ்க்கையில பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடுவாங்க. அப்ப இந்த 6 யோகங்கள் என்ன? இந்த 6 யோகங்கள்ல எந்த கிரகங்கள் பங்கு பெறுது? அன்னைக்கு நமக்கு எந்த விஷயத்துல பிரச்சனை சரியாகும்? அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 150 வருடத்திற்கு பிறகு இந்த 6 யோகங்களை சரியா சொல்லணும்னா 7 யோகங்கள் அந்த நாள்ல இருக்குன்னு சொல்லணும். ஆனா நான் அதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 6ஐ மட்டும்தான் அடிப்படையா வச்சிருக்கேன். இந்த 7வது யோகத்தை ரொம்ப பெரிய அளவுல நான் எடுத்துக்கல. ஆனால் இந்த அற்புத நாள் உங்களோட வாழ்க்கையில பிரதானமான சிக்கலை கண்டிப்பாக சரி செய்யும். இன்னைக்கு துலாம் ராசிக்கு மிகப்பெரிய சிக்கல்னா அது இதுதான். அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மற்ற துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அல்லது உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க சோசியல் மீடியாவில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல கூட சேர்ந்து நீங்க இதை ஷேர் பண்ண முடியும். அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் நீங்க காண்பிக்கலாம். துலாம் ராசியில நீங்க சித்திரை நட்சத்திரமோ, சுவாதி நட்சத்திரமோ, விசாக நட்சத்திரமோ எதுல பிறந்திருந்தாலும் இந்த 6 யோகங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். எல்லாத்தையும் விட துலாம் ராசியோட அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதி. சுக்கிரனோட தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப சுக்கிரனை ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமியாக இருக்கணும். அப்ப மகாலட்சுமி தான் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடியவங்க. ஒரு புதிய முயற்சி செய்யறோம், ஒரு காரியம் தடையா இருக்கு, அல்லது ஒரு கடன் கட்ட முடியல, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்றோம் வரல, இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடணும்னாலும், எந்த முயற்சியில பலன் கிடைக்கணும்னாலும், அல்லது எப்ப மனக்குழப்பம் இருக்கு அல்லது முடிவெடுக்க முடியாம தவிக்கிறீங்களோ அப்பெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெரிய பலனை தரும். இப்ப உங்களுக்கு ஒரு கடன் இருக்குங்க, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு, ஒரு திருமணம் நடக்கணும், அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒரு தொழில வளர்ச்சி வேணும், நல்ல வேலை வேணும், தேர்வுல ஒரு நல்ல மார்க் வாங்கணும், ஒரு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறோம், வெளிநாட்டு வேலைக்கோ அல்லது வெளிநாட்டு தொழிலுக்கோ முயற்சி செய்யறோம், இல்ல ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் உங்கள் ராசிநாதனும் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமியை நினைச்சு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட இமீடியட்டான கோரிக்கை எது நிறைவேறணும், எது லட்சுமி கிட்ட நீங்க கேட்கணும், உங்க ராசிநாதன் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பதிவிட்டுட்டு நீங்க மனதார மகாலட்சுமியை மனதுல நினைச்சு ஜெய் மகாலட்சுமிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமி மந்திரத்தை நீங்க கமெண்ட்லயே பதிவிடுங்கள். உங்கள் சார்பாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் சார்பாக விசேஷ பிரார்த்தனையை நான் மனதார செய்து கொள்கிறேன். துலாம் ராசிக்கு எத்தனை சிக்கல் இருந்தாலும் அதை அவங்க கொஞ்சம் ஈஸியா சரி செஞ்சிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு கடந்த சில வருடமாவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா அது திருமணம் நடக்கல, திருமணத்துக்கு நல்ல வரன் அமையல, திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, கணவன் மனைவி ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அந்யோன்யமாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியல, எலியும் பூனையுமா கீரியும் பாம்புமா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அல்லது தம்பதியர் பிரிந்து வாழ்றீங்க, வாழ்க்கை துணையை பிரிந்து வாழ்றீங்க, இல்ல நீதிமன்றத்துல உங்களோட விவாகரத்து வழக்கு நடக்குது அப்படின்னா இதுல எல்லாம் தான் நீங்க ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சு மன உளைச்சலும், பல பேர்த்தோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும், பல பேர்த்தோட கிண்டலுக்கும் கேலிக்கும் எல்லாம் ஆளாகி இருப்பீங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்கு போறது, ஒரு பொது வெளியில 4 பேரை சந்திக்கிறத கூட நிறைய பேர் தவிர்த்துறீங்க. கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் வரன் பார்க்கலையா, இதுல பதிவு பண்ணீங்களா, இப்படி செஞ்சீங்களான்னு நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க.
நம்ம செய்யாத முயற்சியே இல்லை. ஆனா சில கிரக அமைப்புகளும் சில கிரகங்களோட தடையும் நமக்கு திருமணத்தை சரியா அமைச்சு தரல. அப்படி மீறி அமைஞ்சவர்களுக்கும் ஒரு இல்வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இல்லை, அல்லது பிரியணும்னு நினைச்சா கூட அதற்கு கூட கடவுள் வழிவிடல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு இதற்கு பிரதானமான இந்த ஒரு அற்புதமான யோகங்கள் பலனை தருது. இந்த யோகங்கள் என்னைக்கு அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் இந்த அற்புதமான 6 யோகங்களும் ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வலிமை பெற்ற ஒரு அற்புத நாள் வருது. இந்த நாளில் வரக்கூடிய 6 யோகங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6 யோகத்துல பங்கு பெறக்கூடிய கிரகங்கள்னா முக்கியமான கிரகங்கள் 3. ஒன்னு குரு, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு உங்க ராசிநாதனான சுக்கிரன். இதுல குரு பகவான் என்பவர் பணத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் தங்கத்தையும் ஒருவரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சியையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அடுத்தது சந்திரன். எந்த காரியத்தை நம்ம செய்யணும், எந்த ஒரு கடனை கேட்கணும், அல்லது ஒரு புதுசா வேலைக்கு அப்ளை பண்ணணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அல்லது திருமணத்துக்கு வரன் பார்க்க போறோம், அல்லது ஒரு மேட்ரிமோனியில பதிவு பண்றோம், எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம மனது ஒருநிலைப்படணும். மனம் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக நாம் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும். அப்ப சந்திரனும் இதில் பங்கு பெற்றிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. 3வது உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் இந்த யோகத்தில் பங்கு பெற்றிருப்பது இன்னும் சிறப்பு. 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா உங்க ராசிநாதன் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனும் இந்த யோகங்களில் பங்கு பெற்றிருப்பது உங்களுக்கு இன்னும் விசேஷமான பலனை தரும். சுக்கிரன் ராசிநாதனாக இருப்பதால் இந்த யோகங்களினால் அதிக பலனை, உடனடியான பலனை, விரைவான பலனை பெறுவதில் நீங்கள் தான் முதன்மையா இருக்க போறீங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு 6 யோகங்களில் முதலாவது வரக்கூடிய யோகத்திற்கு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று. பஞ்சமகா புருஷ யோகம் என்பது ஒருவரோட ஜாதகத்தில் ஒருவரை வலிமையானவர்களாக, எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடியவர்களாக, அவர்கள் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு பயன்படக்கூடிய 5 விதமான யோகங்கள். அதுல ஒரு யோகம் தான் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகத்தை நிகழ்த்துவதே உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தான். எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மாளவியா யோகம் ஏற்படும். இந்த மாளவியா யோகம் ரிஷப ராசியில் சுக்கிரன் மே 1ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று இருப்பதால், அவர் உங்கள் ராசிநாதனாகவும் இருப்பதால் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் பிரதான யோகமான மாளவியா யோகம் அந்த நாளில் இருக்கிறது. இது முதலாவது யோகம். 2வது யோகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த ராசியை பார்க்கும் பொழுது அங்கே உங்கள் ராசியில் சந்திரன் அமர்ந்திருப்பார் மே 1ஆம் தேதி. அப்ப சந்திரனை குரு பார்க்கும் பொழுது, குருவுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது குரு சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் அந்த நாளில் இருக்கிறது. 2வது யோகம். 3வது யோகம் குரு சந்திரனை பார்க்கும் பொழுது, அதுவும் குரு வலிமையாக தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து அவர் பார்ப்பதால் அந்த யோகத்திற்கு பெயர் கிஜகேசரி யோகம். எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஒருவர் தீர்த்து கொள்வதற்கு கஜகேசரி யோகம் இருந்துட்டா போதும். அவர்கள் எப்பேற்பட்ட சிக்கலையும் தடையையும் பிரச்சனையும் நடக்காத காரியங்களை கூட எளிதாக நடத்தி கொள்ளும் ஒரு யோகம் பெற்றவர்கள். இது 3வது யோகம். 4வது உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான இடத்தில் அமர்ந்திருப்பதால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4வது யோகம். அடுத்தது 5வது யோகம். இந்த 5வது யோகம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது. ஏன்னா உங்க ராசிநாதன் மகாலட்சுமி. லக்ஷ்மிக்கு பிடித்த நாள் அப்படின்னா 2 தான். ஒன்னு வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அடுத்தது மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்றாக வரக்கூடியது இந்த மே 1ஆம் தேதி. இது சக்தி வாய்ந்தது, வலிமையானது, மிக மிக பவர்ஃபுல்லானது. இந்த யோகமும் இந்த நாளில் இருக்கிறது. அடுத்தது அந்த நாளில் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் நிறைந்த நாளாக இந்த மே 1ஆம் தேதி வருகிறது. ஜீவன் நேத்திரம் அப்படின்னா பஞ்சாங்கத்தை அடிக்கடி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா இந்த வார்த்தையை கேள்விப்படுறவங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்றேன். ஜீவன் அப்படின்னாலே உயிர் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு இடம் வாங்குறோம், அல்லது எந்த ஒரு செயலை செய்யறோம், அல்லது ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போறோம், அல்லது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்? இந்த இடம் ஜீவன் இருக்கா, இங்கே ஒரு உயிரோட்டம் இருக்கான்னு சொல்லுவோம். அப்ப ஜீவன் என்பது உயிரோட்டம்னு பொருள். அடுத்தது
வந்து நேத்திரம். நேத்திரம் அப்படின்னாலே பார்வை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் பாருங்க நேத்ராலயான்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படின்னாலே என்னன்னா அதற்கு பெயர் வந்து கண் பார்வை அப்படின்னு அர்த்தம். ஒளியை தரக்கூடியது, அந்த விஷயத்துல ஒளி கிடைக்கும்னு அர்த்தம். இந்த நேத்திரம் ஜீவன் ரெண்டையுமே 3 விதமா பிரிச்சிருக்காங்க. நேத்திரத்துல ஒண்ணு வந்து குருட்டு நாள், இன்னொன்னு ஒரு கண் உள்ள நாள், இன்னொன்னு 3 கண் உள்ள நாள். அதே மாதிரி ஜீவன்ல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள். இந்த முழு வாழ்க்கை நாளும் இந்த 2 கண்கள் உள்ள நாளும் தான் பரிபூர்ண நேத்திரம் உள்ள நாளாகவும் பரிபூர்ண ஜீவன் உள்ள நாளாகவும் இருக்கு. இந்த நாள் இந்த மே 1ஆம் தேதி விசேஷமாக இருக்கே. இதோட சிறப்பு என்ன? எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சரி செய்ய நம்ம முயற்சி செய்தாலும் அந்த காரியத்திற்கு உயிரோட்டம் இருக்கணும். நம்ம செய்யும் முயற்சிக்கு ஒளி கிடைக்கணும், கடவுளின் ஒளி கிடைக்கணும். அப்ப இந்த நாள்ல உங்களுக்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருப்பதால் நீங்கள் செய்யும் தடையை நீக்குவதற்கான உங்கள் முயற்சிகளுக்கு உயிர் கிடைக்கும், அது ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி அந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் செல்லும் பாதை உங்களுக்கு புலப்படும், கடவுளின் ஒளி உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்ப இந்த நாள் இன்னும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. மே 1ஆம் தேதி அரசு விடுமுறை நாளா இருக்கிறது இன்னும் சிறப்பு. 6 யோகங்களை கொடுத்து அந்த நாள்ல வந்து ஒரு லீவையும் கொடுக்காம அந்த யோக நாளை நம்ம ஆக்டிவேட் செய்யறதுக்கு வழி கொடுக்கலைன்னா அது இன்னும் நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தையும் மன வேதனையும் தரும். நீங்கள் கடவுளிடம் முறையிட்டதை கடவுள் கேட்டுட்டார். அதனாலேயே இந்த யோக நாளை கொடுத்து அதையும் விடுமுறை நாள்ல கொடுத்து உங்களை உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு வழியை காமிச்சிட்டார். அப்ப திருமணம் சார்ந்த சிக்கல் எதனால ஏற்படுது அப்படின்னா, கிரகங்களோட அமைப்புல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்துல லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ ராகு இருக்கிறது அல்லது கேது இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது. குருவோடு ராகு சேர்ந்திருப்பது, குருவோடு கேது சேர்ந்திருப்பது, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது, சந்திரன் கேது உங்க ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறது, சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருப்பது, சந்திரன் சனி சேர்க்கை இருப்பது, இது எல்லாருமே வந்து ஒரு கடுமையான திருமண தடையை தரும். அடுத்தது தோஷங்கள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், நாக தோஷம், தார தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்கள் எல்லாமே கடுமையான திருமண தடையை தரக்கூடியது. அதையும் மீறி ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் அந்த வாழ்க்கையும் அவங்கள நிம்மதியா வாழ விடாத கிரக அமைப்புகள். இந்த நாளை சரியாக பயன்படுத்திட்டா இந்த தோஷம் பரிபூரணமாக நீங்கிவிடும். ஏற்கனவே நீங்க இந்த மாதிரியான தோஷங்களுக்காக அல்லது வேறு விதமான கிரக அமைப்புகளுக்காக நீங்க ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து காளகஸ்தி போறீங்க, திருநாகேஸ்வரம் போறீங்க, திருப்பைஞ்சிலி போறீங்க, அல்லது திருக்கடையூர் போயிருக்கீங்க, ராமேஸ்வரம் போனீங்க, காளகஸ்தி போனோம், அல்லது பவானி கொடுமுடியில எல்லாம் போனோம், வாழை மரத்துக்கு ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டினோம், வெட்டணும், நாக பிரதிஷ்டை செஞ்சோம். ஆனாலும் திருமண தடை இன்னும் நீங்கின பாடு இல்லைன்னா அது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள். இது பொதுவாக ஒருத்தர் கல்யாணம் ஆளினா சொல்லக்கூடியது. ஆனா இந்த யோக நாள்ல நான் சொல்லக்கூடியதுதான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக. ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லோருமே சொன்ன திருமண தடைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கலை சரி செய்யறதுக்கு இதுதான் கடைசின்னு சொன்ன பரிகாரத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன் இந்த மே 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதல்ல யார் செஞ்சாங்கன்னா, பெயர்ல இருக்கிற மாதிரி பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை முதலில் செஞ்சாங்க. அவர்கள் எந்த முறைப்படி செய்தார்களோ அதே முறைப்படி அவர்கள் பயன்படுத்திய மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் திருமண தடைக்கும், திருமணத்தில் வந்து நிம்மதி இல்லை, திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம் இல்லை, இல்லறம் நல்லறமாக நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை எங்கே செய்வது விசேஷம் அப்படின்னா, 12 ராசிக்குமே கலத்திரக்காரகன் சுக்கிரன்னு சொல்லிட்டோம். அப்ப சுக்கிரனின் அதி தேவதையான கடவுளில் தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது மிக மிக விசேஷமானது. அப்ப மகாலட்சுமி ஆலயத்துல உங்களால முடியுது, அல்லது நீங்க ஒரு 4-5 நபர்கள் உங்க அக்கம் பக்கத்துல அல்லது உங்க ரிலேட்டிவ் சைட்ல திருமணம் ஆகாம இருக்காங்க அல்லது குடும்ப வாழ்க்கையில சிக்கலை சந்திக்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த மே 1ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த ஹோமத்தை தொடங்கி ஒரு மதியம் வரைக்கும் நடக்கும். நீங்க அதன்படி நீங்க செஞ்சுக்கலாம். இல்லைங்க எங்களால அந்த மாதிரி செய்ய முடியல, எங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம்
இல்ல அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுக்காக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல அன்றைய தினம் சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துக்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மகாலட்சுமி ஆலயம் எங்கே இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் இருக்கு. ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா, பெயர்ல இருக்கிற மாதிரியே அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலகின் முதல் ஆலயம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிரபலமான இந்த ஆலயத்துலதான் அன்றைய தினம் இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க இந்த முறை அனுமதி கொடுக்கறதுக்கு சொல்லி இருக்கிறதுனால இங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிட்டு ஆலயத்தோட லொகேஷனையும் நீங்க கூகுள் மேப் லொகேஷனையும் நீங்க அனுப்ப சொல்லி வாங்கிக்கிட்டு உங்களோட பயணத்தை திட்டமிடலாம். லக்ஷ்மி சூடிய மாலையை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். இது இந்த ஆலயத்தோட ஒரு விசேஷமான மரபு. அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையிலிருந்து நேரா பாக்குற மாதிரி தான் ஹோம குண்டமும் சம்பந்தப்பட்ட நபர்களையும் அமர வைத்து இந்த ஹோமத்தை செய்யறது இந்த ஆலயத்தோட ஐதீகம். ஹோமம் தொடங்கும் போது உங்களை அமர வைத்து ஹோமம் முடியும் வரைக்குமே ஹோமத்துல சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து செய்யப்படுவதுதான் இந்த ஆலயத்தின் முறை. சில ஆலயங்கள்ல ஒரு பேட்ச் உட்கார வச்சு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த பேட்ச்னு சொல்லி ஒரு ஹோமத்துல ஆளுக்கு 10 நிமிஷம் உட்கார வைப்பாங்க. அப்படி இங்க கிடையாது. முழுமையாக உங்களை அமர வைத்து ஹோமம் செய்யப்படுவது இங்கே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு ப்ரொசீஜரா இருக்கு. அப்ப காலையில 9:30 போது நீங்க சரியா ஒரு 9:15 ஆலயத்துக்கு வர மாதிரி உங்க பயணத்தை திட்டமிட்டுட்டு வந்துரு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்க நேர்ல வர முடியலையே என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்களோட குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க சார்பா நீங்க அவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து கலந்துக்கலாம். ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமி கருவறையிலையும் வைத்து விசேஷ பூஜையும் சங்கல்பத்தையும் சேர்த்து செஞ்சுதான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தையும் அன்னைக்கே கொடுத்துடுவாங்க. அதன் பிறகு ஹோம பிரசாதத்தையும் நீங்க அன்னைக்கே வாங்கிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கவங்க ஃபேமிலியாவே அப்படின்னா அவர்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஆலயம் சார்பா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து கருவறையிலையும் வைப்பாங்க, ஹோமத்திலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜையும் செஞ்சு சங்கல்பமும் செஞ்சு அந்த ஜாதகம், அதாவது பூஜிக்கப்பட்ட அந்த ஜாதகமும் ஹோம பிரசாதமும் உங்கள் முகவரிக்கு கொரியரின் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். முடிந்தவரை என் தோஷத்தை, என்னுடைய யோகத்தை ஆக்டிவேட் செய்வதற்கும் தோஷத்தை நீக்குவதற்கும் நான் நேர்ல வந்து கலந்துக்கிறது தான் விசேஷம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு முடிந்தவரை விடுமுறை நாளை பயன்படுத்தி கட்டாயம் அன்றைய தினம் வந்து நேரில் கலந்து கொள்ளுங்கள். திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கு, விவாகரத்து வழக்கில் வெற்றியை பெறுவதற்கு இந்த மே 1 அதி அற்புதமான 6 யோகங்கள் நிறைந்த நாளில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் நிறைந்த நாளில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது 100% வெற்றியை உங்களுக்கு உறுதியாக தரும். அந்த நாளில் இந்த ஹோமத்தை தொடங்கி வைப்பதற்காக அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.